வணக்கம் நண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்களுக்காக ஜாப் நிறையா வந்து போட்டுட்டு இருக்கேன். ஆனா வந்து நிறையா பேர் நம்ம சேனல்ல வந்து வியூஸ் எல்லாமே அதிகமா போகுது. ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து ஆதரவு குடுத்தா தான் நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து மோட்டிவேட்டா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. இப்போ வாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி ரெக்யர்மெண்ட் வந்து 2025க்காக ஒரு ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 118 வேகன்சி வந்து இப்போது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன குவாலிஃபிகேஷனு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். லேட்டஸ்ட்டாக வந்த வேகன்சி தான் அது. ட்ரைனிங் ஆஃபீஸர் ஹெச்ஆர்னு சொல்லி ஹியூமன் ரிசோர்ஸ் இது வந்து ஒரு 71 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பிஆர் போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது லா ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 போஸ்ட் கேட்டிருக்காங்க. நீ வந்து இதில் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி நம்ம பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ட்ரைனிங் ஆஃபீஸர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆஃப் நீங்கள் பிஜி டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பிஜி டிப்ளமோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ப்ரோக்ராமில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஸ்பெஷலி அந்த மாதிரி எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து படிச்சிருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆன இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போய் 2 இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி எம்பிஏ படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 60% கேட்டிருக்காங்க. நீங்கள் 60% எடுத்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஆர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டோ அல்லது டிப்ளமோ வந்து கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் டூரேஷன் கம்யூனிகேஷன் இல்லை மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் 60% மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60% மார்க்காக இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்பி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இன்டெகிரேட் கோர்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக இன்டெகிரேட் கோர்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60% இதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி வந்து கண்டிப்பாக படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எம்பிபிஎஸ் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் முறையாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பாருங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டு அப்ளை எக்ஸ்பீரியன்ஸு பாஸ் அப்ளிகேஷன் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் போஸ்ட் இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இடத்த ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்களா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. அது போட்டுங்களா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 35 ஹெச்ஆர் பிஆர் லா ஆஃபீஸர் இதுக்கு வந்துலாம் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து மட்டும் 35 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூபிடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும் எஸ்சி எஸ்டிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸும் ஓபிசிக்கு 13 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் படி கொடுக்காத சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ஆஃபீஸர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் பிஆர் லா ஆஃபீஸர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 1,60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 1,80,000 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் லிஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கு அந்த மாதிரி வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனு இதெல்லாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. நீங்கள் அதை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஷார்ட் லிஸ்ட் வச்சு குரூப் டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து குரூப் டிஸ்கஷனை பாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதர் கேட்டகரி பிசி எம்பிசி ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 708 சொல்லியிருக்காங்க. இதை பே பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோட் தான் பே பண்ணணும். வேறு எந்த மாடலையும் பே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணாலும் பார்த்திங்கன்னா என்ஹெச்பிசி இவங்களுடைய வெப்சைட் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய நேமையே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸு டைப் பண்ணிவிட்டு பார்த்திங்களா அடுத்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணால் தான் பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட்டு ஆன்லைன் மோடில் பே பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் வரும். அதை எடுத்து வச்சிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே செக் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 9/12/2024 ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போ அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 30/12/2024 இதில் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 30/12/2024 நீங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு மேலே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதேமாதிரி ஆன்லைனில் வந்து க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்திங்களா, நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான நம்ம சேனல் சார்பாக முழு வாழ்த்துக்கள். நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட்டு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஏதாவது ஒரு ஜாப் வந்து நம்ம சேனல் மூலிமா கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்காக எல்லாத்துக்குமே மறுபடியும் ஒரு ஆல் த பெஸ்ட். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.